நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அது வேற ஒண்ணும் இல்ல சித்தப்பா. பட்டாளத்தார் சொன்னான்னு சொல்லி நந்திசாமி காவல் இருக்கிற இடத்துல போய் நானும் படுத்தேன்ல. சரி, இன்னைக்கே பிடிச்சது என் குடும்பத்துக்கு. ஒண்ணு ஒண்ணா நடக்கூடாதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் வளர்த்த மாடு குளத்துல விழுந்து செத்து போச்சு. என் பொண்டாட்டி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. என் புள்ள அவனை போய் படுறான்னு சொன்னாக்கா அவன் பள்ளிக்கூடம் பக்கமே போக மாட்டாங்க. சித்தப்பா, நானே கோயிலுக்கு காவலுக்கு போய் நந்திசாமியை பார்த்துட்டு பயந்து போய் கிடக்கேன். 2 கண்ணால பார்த்ததை ஊருக்குள்ள போய் சொன்னா எவனும் நம்ப மாட்டாங்க. இந்த பக்கத்தை விட்டு கிளவி வேற எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு சொல்லி ஊரெல்லாம் பரப்பி விட்டா. நான் போய் என் கண்ணால நந்திசாமியை பார்த்தேன்னா, அடப்போட பைத்தியக்கார, நீ ஒரு வியாதிக்கார, இந்த பைத்தியக்கார சொல்லுதெல்லாம் நம்பாதன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து என்ன பைத்தியக்கார. அட நீ ஏன்டா அழுகிற? டேய் இங்க பாரு, நம்ம காந்திமதி அம்மா வீட்டுக்காரர் இருக்காரல்ல, அவர் பட்டாளத்துக்காரர் வீட்டு கிணத்துல விழுந்து செத்து போயிட்டாரு. பட்டாளத்துக்காரர் தான் கொலை பண்ணாருன்னு சொன்னாங்க. நந்தியே உசுரோட வந்து கொலை பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. இது அவரு கொலை பண்ணாரா நந்தி கொலை பண்ணுச்சான்னு யாருக்கு தெரியும்? அந்த காலத்துல உங்க சின்ன தாத்தன் கோயில்ல முரசு மணியை அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப கேரளால இருந்து மடாதிபதிக்கு 4 பேர் இங்க வந்து தங்கி இருந்தாங்க. அப்ப உங்க சின்ன தாத்தனுக்கு அவங்களுக்கு தகராறு வந்து உங்க சின்ன தாத்தா இடது கைய வெட்டி போட்டாங்க. ஊர் பஞ்சாயத்துல ஒண்டி போட்டாங்க. பஞ்சாயத்துக்காரர் என்ன பண்ணி போட்டாங்க, மடத்தில் நடந்த சமாச்சாரத்துக்கு நாங்க பஞ்சாயத்து பண்ண மாட்டோம்னு ஒதுங்கிட்டாங்க. அப்ப உங்க சின்ன தாத்தா வந்து, நந்தி தேவர இதெல்லாம் நல்லா இருக்க, நீயே பாத்துக்கப்பான்னு அழுதாரப்பா கண்ணுல தண்ணி விட்டு. நந்தி அன்னைக்கு ராத்திரியே உயிரோட உள்ள போய் மடத்துல இருந்தவங்கள பூரா எரிச்சு கொண்டு போட்டு போயிருச்சு. இத வந்து நந்தி மடத்துக்குள்ள உசுரோட போனதை வெளியில இருந்த சனம் பூரா பாத்துருக்குது. உள்ளுக்குள்ள மடத்துல இருந்தவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியாது போயிருக்க? ஏன்னா ஊர் சனம் இத்தனை பேர் சொல்லி நம்பாது, இந்த சனம் மேடா இனி நீ சொல்லி நம்ப போகுது? டே, யாரு என்ன சொன்னாலும் சரிடா, என்னை பொறுத்த வரைக்கும் நந்தி உசுரோட ஊருக்குள்ள உலாவதுங்கிறத நான் நம்புறேன். புரியுதா? புரியுது. சரி, நான் கொஞ்ச நேரம் படு தூங்கிட்டு இருட்டு கட்டின ஒரு பாடு வண்டி பூட்டிட்டு நான் போறேன். சித்தப்பா, ராத்திரி ஏன்னா நந்திசாமி ஊருக்குள்ள உலாதுன்னு சொல்றாங்களே, நல்லா படுத்து தூங்கிட்டு காலை எந்திரிச்சு ஓட்டிட்டு போலாம். ஆட நீ ஒண்ணு, நந்தி குறுக்கால வந்ததுன்னு வெய்யே, நந்தி தேவரே சர்வேஸ்வரா ஈஸ்வரா நீ தான் எங்க குளத்துக்கே கஞ்சி ஊத்துற அப்படின்னு சொன்னோம்னு வெய்யே, நந்தி தன்னை போல போயிடுவாரு. நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நடறேன், நீயே நடா. பொண்ணா, என்ன அதிகமா இருக்குது, மூட்டை கொஞ்சம் சரியா பார்த்து அடுக்குங்கடா. என்ன தம்பி, வண்டி நீங்க தான் குட்டாளத்துக்கு எடுத்து போறீங்களா? ஆமா. கோமதி என்ன சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒன்னும் சொல்லலையே. அதானே அந்த 2 மூட்டை. அதான் அது என்னமோ தென்காசில ஒரு வீட்டுல கொண்டு போட சொன்னாரு. ஆனா விலாசம் கொடுக்கலையே தம்பி. இந்தாங்க, இதுல விலாசம் இருக்கு, அங்க போய் மூட்டை இறக்கிடுங்க. அப்படியா? இது என்ன சொந்தக்காரர் விலாசமா? அண்ணே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி நீங்க பேசக்கூடாதுன்னா உங்களுக்கு தனியா 10 ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு. அப்படியா? இத பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க. முக்கியமா காந்திமதி அம்மா கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேனே. அண்ணா, வண்டி நேரம் குட்டாலத்துக்கு போட்டோம், நீங்க பாட்டுக்கு வழியில தண்ணி போட்டு தூங்கிட போறீங்க. வரேண்ணே. நீ உழுகாத போய் சேரு. ஏடா எல்லாம் ஏத்தியாச்சா? ஏத்தியாச்சுமா. போலாம். சரி.
ஐயோ ஐயா 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 என்னாச்சுங்க? நந்தி உசுரோட சாமி, நந்தி சாமி. நந்திசாமியா? என்னப்பா என்ன நடந்துச்சு? யாருன்னு தெரியலங்கண்ணா, மயங்கி கிடந்தாரு. அதான் தண்ணி தெளிச்சு எழுப்பினேன். ஓஹோ. இது இந்த வெள்ளிமலை அவன் குடிகார பையன், குடி போதையில உளுந்து கிடப்பான். மயங்கி எந்திரிக்கும் போதுங்கண்ணா, நந்திசாமி உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டாருங்கண்ணா, பாவம். ஆமாப்பா, இந்த ஊர்ல நந்திசாமி உலாவிட்டு இருக்கு. அது இந்த குடிகார பையன் கண்ணில் எப்படி தென்பட போகுது? நீ யாரு? நான் வந்துங்கண்ணா வெளியூரா? ஆமாங்கண்ணா. ஏப்பா இந்த கோயில் மாட்டை காணோம், வழியில எங்க பாத்தியா? இல்லைங்களண்ணா, நான் ஒன்றும் பார்க்கலங்கண்ணா. சரி, சூதானமா போ, நந்திசாமி கண்ணில் பற்ற போற. கோயில் மாட்டை வேற காணோம், நேரம் கெட்ட நேரம். வர நிறுத்துறா நான் இன்னைக்கு பாரு. கிளை வெள்ளி, யோ கருப்பட்டி தட்டியா, இங்க வாயா, இங்க வா. ஏயா சரக்கு கொண்டு சந்தையில போடுனா வண்டியை வெளியே நிறுத்திவிட்டு இங்க வந்து மூதவி மாதிரி ரைஸ் மில்ல தூங்கிட்டு இருக்க. உடம்பு ரொம்ப முடியாத அளவுக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க. தர்மாஸ்பத்திரிக்கு போறது இல்லைன்னா வைத்தியம்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கானே அந்த கங்காணி, அவங்ககிட்ட 2 குழுவி வாங்கி போட்டு தொலை வேண்டிதானே? இல்லைங்க, என் வயசு அனுபவத்துக்கு பார்க்காத உன்னை கண்ணில் பார்த்தங்காட்டி தான் இப்படி ஆகி போச்சுங்க. அடிச்சு வாய் மூடு, வயசான மாதிரியா பேசுற நீ? குடிச்சிட்டு வந்து இங்க தூங்கிட்டேன்னு சொல்லு. இல்லைங்க, புளியங்காட்டு வழியா வண்டி ஓட்டிட்டு போனங்க. எங்கள் அண்ணன் பையன் சங்குத்தேவன் நேரில் பார்த்துன்னு சொன்னானல்லங்க நந்திசாமியை, அதே மாதிரி கருகரு நந்திசாமியை என் கண்ணில் பார்த்துட்டுனுங்க. அதுதான் இப்படி ஆகி போச்சுங்க. ஆமால, இத்தனை நாளா பட்டாளத்தான் குடும்பம் தான் ஊருக்குள்ள புளிகிட்டு தெரிஞ்சது, இப்ப நீ எல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டியா? சத்தியமா சொல்லணுங்க, இந்த 2 கண்ணாலையும் பார்த்தங்க, அதான் நெஞ்சு அடைச்சு கண்ணெல்லாம் கட்டிச்சுங்க. அப்படியா? என்னடா அது ஊரே பாக்குது, இந்த கோமதி கண்ணுல நந்தி மாட்ட மாட்டேங்குது. சரி, அந்த 2 மூட்டை அரிசியை தென்காசியில போட சொன்ன, அதை போட்டுட்டியா? இல்லைங்க, நாளைக்கு நாளானிக்கு போட்டுறணுங்க. கிழிச்சா அந்த அட்ரஸ் கொடுத்துன, எங்க அது கொடு. அதையாவது வச்சிருக்கியா இல்ல அதையா போட்டுட்டியா? பாக்கறனுங்க. ஏனுங்க,
அது தென்காசியில் உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்களா, அவங்க விலாசங்களா அது? தேவையா உனக்கு அது? இதை பற்றி பேசக்கூடாதுன்னு தானே ஒரு பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து அனுப்பிச்சா. இப்போ பேசிட்டு இல்லை, கூட அந்த 10 ரூபாய். நந்திசாமியை நேரில் பார்த்த அந்த பயத்தில் 10 ரூபா எங்கே போச்சுன்னு தெரியலைங்க. இலை, நீ நந்திசாமியை பார்த்து உசுரோட இருந்துக்கிட்டு இருக்க. இந்த கோமதி சாமியை அடிச்ச நீ செத்தே போயிடுவ. எனக்கே அல்வா கொடுக்குறியா? இங்க பாரு, இந்த அட்ரஸ் விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் வாயை திறக்கக்கூடாது, புரியுதா? போ போய் தூங்கு. உன் முகத்தில் முடிச்சா விளங்காதியா மூதேவி. என்னல காலங்காத்தால மில்லுக்கு வந்திருக்க? அப்படி என்ன அவசரம் உனக்கு? ஐயா கும்பிட்றேங்க ஐயா. நேரம் நேரண்ணே, கெட்ட நேரம். இந்த வீட்டு பிரச்சனை என்னை பாடா படுத்துதுண்ணே. பாவிக்கார பாய் அப்பீல் மேல் அப்பீல் போட்டுட்டு இருக்கான். வக்கீல் செலவு கூட பணம் இல்லை, அதான் பார்த்துட்டு. பணம் வேணுங்கிறியா? இதை வச்சுக்க, அப்புறம் தேவையான கேளு. இது பார், உள்ள ஆஃபீஸ் ரூம்ல தவசி இருக்கான். போன மாசம் தானே பணம் கொடுத்தீங்க, அப்புறம் ஏமா இந்த மாசம் கொடுக்குறீங்க? ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுமான்னு சும்மா சத்தம் போடுவான். அவன் கண்ணில் படாம போய் சேரு. எனக்கு உங்களை விட்டா வேற யாருன்னு இருக்கா? தைரியமா இரு, கேஸ் ஒம்பக்க ஜெயிக்க. அப்புறம் ஏதாவது தேவைன்னா தயக்கம் இல்லாம என்கிட்ட வந்து கேளு, புரியுதா? தவசிக்கு தெரியாம போ போ. எத்தனாவது தெரிய ஓடிட்டு இருக்கு? 10வது தெரிய ஓடிட்டு இருக்குங்க. ஐயா ஆமாங்க ஐயா. என்னையா கணக்கு? ஐயா என்ன வாசலையை பார்த்துட்டு இருக்கிறது? ஒன்றும் இல்லைங்கய்யா. யாரையாவது வர சொன்னீரா? ஆமாம், அந்த பொண்ணு சாந்தி. யார் சாந்தி? ஐயா அன்னைக்கு நம்ம வீட்டில் வேலை கேட்டு வந்துச்சுங்களே அந்த பொண்ணு, இன்னைக்கு வரணும். அதுதான். வேலை வேணா தானா தேடி வர்றா, நீ எது காத்துருக்கீரு? ஒழுங்கா வேலைக்கு போகிறோம். வாமா வாமா வா. ஐயா கும்பிட்டுக்கம்மா. வணக்கங்க. என்னையா ரொம்ப வேண்டியங்களா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, ரொம்ப ஏழை பாளைங்க, அவ்வளோதான் தெரியும். ம். ஏம்மா மணி என்ன ஆகுது? வேலைக்கு வர முதல் நாளே ரேட்டாக வரையா? அது போகட்டும், இந்த ஸ்பின்னிங் மில் ஆஃபீஸு நிறைய பணம் புழங்குற இடம். கொஞ்சம் ஏமாந்தேன்னா எக்கச்சக்கமாக நஷ்டம் வந்துடும். அதனால் இப்போ சிட்டத்தை தூக்கி கொடுத்தேன், பேர் எழுத மறந்துட்டேன், ஜரிகை தூக்கி கொடுத்தேன், அவங்ககிட்ட பணம் வாங்க மறந்துட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, ஆயிரக்கணக்கில் நஷ்டம் வந்துடும். கணக்கு விளக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும், நல்ல பேர் எடுக்கணும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பொட்டை பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது சுத்தமாக பிடிக்காது. என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பொண்ணுக்கு வேலை கொடுக்கறது ஒரு குடும்பத்துக்கு விலை கேட்டு வச்ச மாதிரி நினச்சி தான் உனக்கு இந்த வேலை கொடுக்குறேன். ஜாக்கிரதையாக நல்லபடியாக வேலை பார்க்கணும், புரியுதா? இவருக்கு வயசாகி போச்சு, எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார், வீட்டு வேலை ஆஃபீஸ் வேலையெல்லாம். இது பாருங்க, இவங்களை கொஞ்ச நாளைக்கு கூட மாட வச்சுக்கிட்டு கணக்கு விளக்கெல்லாம் சரியாக சொல்லிக் கொடுங்க. சரிங்க ஐயா. நான் கொஞ்சம் பால் பண்ண வரைக்கும் போயிட்டு வரேன். நன்றிண்ணே. என்ன சொன்னேன்? நன்றிங்கண்ணேன்னு சொன்னேன். இந்த பாருமா, இந்த உலகத்தில் என் அண்ணன்னு கூப்பிட உரிமையை என் தங்கச்சி அண்ணாமலைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எந்த ஜென்மத்திலையும் அவள் ஒருத்தி தான் எனக்கு தங்கச்சி, நான் ஒருத்தன் தான் அவளுக்கு அண்ணன். நீ என்ன வேணா கூப்பிடு, சாருன்னு கூப்பிடு, ஐயான்னு கூப்பிடு, ஆனால் அண்ணன்னு மட்டும் கூப்பிடாது, புரியுதா? ஐயா நீங்க போங்க, நான் சொல்லிக்கிறேன். என்னையா சிபாரிசு பண்ணுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, நீங்க போங்க. சாந்தி சாந்தி ஏம்மா சாந்தி, கோவப்படாமா. நீ கோவப்பட்டினா ஒன்று வெளியாயிரும். பட்டாளத்தார் உங்க அப்பாங்கிற ஒரு வெளியில் தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிரும்மா. இந்த பாருமா, தவசியா ரொம்ப நல்லவர், தங்கச்சி அண்ணாமலை மேல இருக்கிற பாசத்தில் அப்படி சொல்லிட்டாரு. நீ கொஞ்சம் அமைதியாயிருமா. வா உட்காருமா. சாந்தி உட்காருமா. சொன்னா கேளுமா, உட்காருமா. வா வாமா.
தம்பி, உங்க அப்பா அண்ணாலாம் டிபன் சாப்பிட்டு பரப்பிட்டாச்சு. நீங்களும் சீக்கிரம் கீழே வந்து சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அண்ணி, வந்துடுறேன். உடற்பயிற்சி பண்ணது போறோம், சீக்கிரம் வாங்க. இன்னும் 3 செட்டு தான். நமக்கு இந்த அடிதடி உதையெல்லாம் ஒத்து வராது. கீழே வாங்க. என்ன அண்ணி ஏதோ சொல்றீங்க, ஒன்றும் புரியல. தம்பி, எனக்கும் உங்க அண்ணனுக்கும் உங்க 3 பேரையும் விட்டா இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. நீங்க ஒரு மரட்டு குழந்தை, அண்ணாமலை பாசமுள்ள குழந்தை, நம்பி சின்ன குழந்தை. உங்க 3 பேரும் எங்க குழந்தையாத்தான் நினைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்களால உயிரோடு இருக்க முடியாது. எங்களுக்கு என்ன ஆகுது? ஏன் ஏதோ சம்மந்தம் எல்லாம் பேசுறீங்க? சங்கு திருவிழா பண வசூலுக்காக நீங்க பெருமாள் கோயில் போயிருந்தீங்க இல்லையா? ஆமா. அப்போ உங்களை கொலை பண்றதுக்காக 4 பேர் துரத்துனாங்களா? ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? இல்லையே, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. அண்ணி, எதுக்காக அழுகிறீங்க? தம்பி, நீங்க முரட்டுத்தனமானவர், கோபக்காரர் தான். ஆனா போய் சொல்ல மாட்டீங்க. எல்லா விஷயத்தையும் செவல என்கிட்ட சொல்லிட்டான். அண்ணி, இந்த விஷயம் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவீங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லலை. அதுவும் இல்லாம சங்கு திருவிழா முடிகிற வரைக்கும் எந்த கலாட்டாவும் வேண்டான்னு அண்ணா சொன்னதுனால தான் இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். வேற எந்த காரணமும் இல்லை. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உங்களை யாரு கொலை பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க? யாரு? அந்த பந்தா முருகன், அவன் கோஷ்டியும் தான். ஒன்றும் இல்லை அண்ணி, அன்னைக்கு கோவிலில் அவனை அடிச்சிட்டேன் இல்லையா, அதுக்காக தான் எப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரியறான். கவலைப்படாதீங்க அண்ணி, பார்த்துருவோம், எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இனிமே நீங்க 1 மாசத்துக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். நீங்க சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்துக்கு ஆகணும்னு ஒண்ணு இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்களை நீங்க உயிரோட பார்க்க முடியாது. நீங்க 5 நிமிஷம் நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா நாங்க பதறி போயிடுறோம், தெரியுமா? அண்ணி, நான் சொல்றது வேண்டாம். நாங்க கடவுள்கிட்ட வேண்டதெல்லாம் என்ன தெரியுமா? கடவுளே, எங்களுக்கு குழந்தைங்க வேண்டாம். இந்த 3 பேரையும் தான் நாங்க குழந்தைகளா நினைக்கணும். இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அவங்கள ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இவங்க சந்தோஷமா வாழறத நாங்க சந்தோஷமா பார்க்கணும். அவங்க மூலமா பிறக்கிற குழந்தைகளை இந்த கையால எடுத்து நாங்க வளர்க்கணும். அதான் எங்களோட ஆசை. தயவு செஞ்சு உங்க மரட்டுத்தனத்தை நீங்க விட்டுடுங்க. என்னல கேட்ல ஏறி பார்க்கவே ஏல கருவாப்பையில நீ அந்த சங்கு தேவமாவல்ல, உங்க ஆத்தா கூட உங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களை ஓடி வைத்தால. ஆச்சி, இப்படிலாம் சொன்னேன்னு வச்சுக்கேன், உன்கிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ இப்படிலாம் சொன்னா நான் போயிடுவேன். நிறுத்தல, என்கிட்ட செய்தி சொல்ற அளவுக்கு இந்த ஊர்ல எந்த அழகல்ல இருக்க? ஒரு வயசு பையன் சொல்லிட்டு சொன்னாரு. வயசு பையன் சொன்னானா? என்கிட்டயா? எவன்டாவே எவன்? நம்ம டாக்டர். ஐயோ ஐயோ, சத்தம் போடாதுல. உலகநாதனா, என் பேரண்டியா இங்க இருக்குள்ள வந்திருக்கானாயா? இங்க இல்ல, மெல்ல மெல்ல மெல்ல
நம்ம மலைக்காட்சி கோயில் இருக்குல்ல, அங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. கையோட கூட்டு அங்க சொன்னாரு. இருக்கணுமா? இத பாரு, நீ போய் அவனை கோயிலுக்கு பின்னாடி இருக்க சொல்லு, நான் வந்துறேன்னு சொல்லு. போல போ போ. ஐயா ஐயா ஐயோ, இங்க வா, இங்க பாரு, இங்க நான் வந்ததையோ என்கிட்ட பேசினதையோ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? அப்பனா எனக்கு என்ன தருவ? நான் செத்து ஊர்வலமா போகும்போது இந்த தண்டுட்டியா கலட்டிட்டு போ போ. போல போல. ஏன் அடிக்கிற? போல போல. கருவண்டு பயல, கருவண்டு பயல. காத்திருப்பான் கமல கண்ணன், கனிந்து கனிந்து அன்பை நினைந்து நினைந்து கண்ணுறங்காமல் காத்திருப்பான் கமல கண்ணன். என்னடா? ஆச்சி கிட்ட சொல்லிட்டேனே, உங்களை கோயில் பின்னாடி இருக்க சொன்னாங்க, வரேன்னாங்க. இந்தா. என்ன 2 மிட்டாய் தான் கொடுக்குறீங்க? பின்ன உழைப்புக்கு ஏத்த மாதிரி ஊதியம் கொடுங்கண்ணே. ஏய், ஊதியம் கேட்க வந்துட்டியா? போடா. ஐயா பேராண்டி, இங்க வா வா. எப்படி இருக்குங்க ஆச்சி? ஐயா ஐயா, என்னைய பார்க்கணும், என் கூட பேசணும்னு சொன்னீங்களாமே. என் மேல அம்பட்டுக்குள்ள ஆசையா ஐயா? ஆமான்னு பொய் சொல்லட்டா, இல்லைன்னு உண்மையை சொல்லட்டா? ஐயா, நீரு ஆமான்னு பொய்யே சொல்லும் ஐயா. சரி, ஆமாச்சி, உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. சரி, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உங்களுக்காக ஃபாரின் சுருட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வச்சுக்கிறதுக்கு அழகான டப்பா கூட. ஐயா, உலகநாதா, ஒன்னத்தே மூச்சுக்கு 300 தரம் பேராண்டி பேராண்டின்னு கூப்பிடுவேன். எனக்கும் உனக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது. இந்த கிழவிக்கு பிடிக்கும்னு சுருட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறியே. இந்த சுருட்டுண்டா என் வீட்டுக்காரர்களுக்கு கொல்ல பெரிய ராசா. எப்பவும் அவங்க சுருட்டு பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாமியாக போனதுக்கு அப்புறம் இந்த கிழவி வாழ்க்கையே வெறுமையா போயிருச்சு ஐயா. அவங்க நினப்பு என் கூட எப்பவும் இருக்கணும்னு தான் நினைப்பேன். அவங்க அந்த முறைக்கு வந்தாங்கன்னா ஆசனை வீட்டுக்குள்ளார வந்துடும். அதை வச்சு அவங்களே வந்துட்டாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அவங்க என் கூடவே இருக்கணுங்கிற ஆசையில தான் அவங்க பிடிச்சுக்கிட்டு இருந்த இந்த சுருட்டு வாசலையும் நான் இப்ப பிடிக்க ஐயா. இந்த தவசிக்கு இதெல்லாம் தெரியாம என் கலவி சுருட்டெல்லாம் பிடிக்க கூடாதுன்னு ஏசுதான் ஐயா. ஆச்சி, நானும் சொல்றேன், சுருட்டு பிடிக்கிறது தப்பு. எனக்காக விட்டுருங்க. என்ன? சரியா, சரி. ஆமா, ஏதோ இல்லைன்னு நெசத்து சொல்லுதேன்னு சொன்னியே, என்னையா அது?
அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களா? வந்து அண்ணாமலையை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போனீங்களா? அதுக்கப்புறம் 2-3 தடவை அவளை மீட் பண்ணணும்னு பார்த்தேன். சரி. ஆனால் முடியல. அவள் மனசில் நான் இருக்கேனா, அவள் என்னை நேசிக்கிறாளா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு போனான்னு வந்தேன். என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? அண்ணாமலை உங்களையே தாயா நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. அவளை பார்த்து பேசி ஏதாவது முடிவு பண்ணி கண்ணாலத்தை முடிச்சுக்கிடுங்க ஐயா. எப்படி பேசுறதாச்சு? என்னை பார்த்தாலும் அவள் ஓடுறாளே. சரி, நாளைக்கு சிவராத்திரி எப்படியாவது அண்ணாமலைய சங்கு மண்டபத்துக்கு வர சொல்லுதே. 2 பேரும் கலந்து பேசி கண்ணால பண்ணிக்கிடுங்க ஐயா. ஐயா, இந்த கிழவி உசுரோட இருக்கணும் இல்லையோ, என் ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கு ஐயா, இருக்கும். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. இங்க பாரு, தவசி வார நேரமாச்சு. நான் இங்க எனக்குள்ள உங்க கூட பேசிக்கிறத பார்த்தேன்னா ஏசுவான். நான் வாரையா. ஆச்சி, என்னய்யா? இங்க வாங்க. என்னய்யா? தடி. ஐ லவ் யூ. என்னய்யா இது? என் பேத்தி அண்ணாமலை கிட்ட ஐ லவ்னு சொல்றது என்கிட்ட சொல்லி ஒத்திய வாக்கிங்களாக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐ ட்ரூலி லவ் யூ. ஐ ஆல்சோ லவ்விங் யூ ஆர். என்ன நந்தி மாதிரியா இருக்கு? பெரிச்சாலி மாதிரி இருக்கு உன் மூஞ்சி மாதிரி. ஆமா, உன் மூஞ்சி மட்டும் ரொம்ப அழகு. சுமாரடா. இரு இரு கைவி. என்ன அண்ணாமலை, தம்பியோட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நந்தி பொம்மை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படியா? சரி, சண்டை போடாம விளையாடுங்க. அம்மா விசாலம், திக்கா ஒரு காஃபி போட்டு கொண்டா. அப்பா நான் போட்டு தட்டுமா? சின்ன பிள்ளை உனக்காம வீண் சிரமம் உட்காரு. ஏமா விளையாடிட்டு இருக்கே, பொழுது சாயிர நேரம் ஆச்சுல, போய் சாமி ரூம்ல விளக்கேத்தலாம்ல. விளக்கேத்தி சாமிக்கு பூ போட்டு எல்லா அலங்காரமா பண்ணி வச்சிருக்கேன், போய் பாருங்க. அப்படியா? அதான் என் செல்ல பொண்ணுங்கிறது. எள்ளுங்கிறதுக்கு முன்னாடி என்னையா நிப்பியே? அப்பா என்னமா அப்படியே போட்டனா? இன்னும் விளையாட்டு பிள்ளையா இருக்கியே. சரிக்கா, கை கழுவிட்டு அந்த மாங்காய் எடுத்து கொடு. இந்த மாங்காய் எந்த புழுதில இருந்து எடுத்துட்டு வந்தியோ? ஏய், நம்ம தோட்டத்து காய். ஐயா நம்பி அண்ணாமலை என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அக்கா விளையாடுறதுக்கு நந்தி பொம்மை வேணும்னுச்சு, அதான் செஞ்சிட்டு இருக்கேன். நான் சொல்லத கேளு. புள்ளைய கொஞ்சம் வேண்டிய வயசுல பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோளோ. என்ன கேளுல? ஏல உங்க அம்மா சாலம் கூப்பிடுதா? போய் என்னன்னு கேளு. போ. இவ்வளவு நேரம் அம்மா இங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க, அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க? ஏ ஐயா, அவ கூப்பிடுதாங்க, எனக்கு கேட்கல. உனக்கு கேட்டுச்சு, உன் காது டமார காது. சொன்ன கேட்க மாட்டேங்க. என்ன வெளியில வாழே. நான் வரலப்பா. சொன்னா கேளுல. சும்மா இடிச்சிட்டு இருக்காத, தள்ளி போக்காருப்பா. ஐயா இங்க பாரு, உங்க அக்காளுக்கு மட்டும்தே நந்து பொம்மை செஞ்சு தருவியா? எனக்கு ஒரு சங்கு பொம்மை செஞ்சு கூட. எதுக்கு? நீ சாகும்போது ஊதிக்கிட்டே சாவறதுக்கா? ஏட்டி இங்க பாரு, உங்க தாத்தாவை நான் முத பார்க்கும்போது நம்ம அண்ணாமலையான் கோவில்ல இருக்கிற சங்கு மண்டபத்துல போய்தே இவங்களே எனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு வேண்டிக்கிட்டு அன்னைக்கு சிவராத்திரில எண்ணி 10 ஆனாலு அவங்களுக்கு எனக்கு கண்ணால முடிஞ்சிருச்சு. அன்னையில இருந்து சந்தோஷமா எம்பிட்டு காலம் வாழ்ந்திருப்போம். இங்க பாரு, இங்க பாருல, நாளைக்கு சிவராத்திரி இந்த சங்கு மண்டபத்துல போய் உன் மனசுல இருக்கிறதெல்லாம் வேண்டிக்கிட்டு எல்லாம் நடக்கும். என் மனசுல ஒண்ணும் இல்ல. ஏட்டி
சொன்ன கேளுங்கல்ல, போய் வேண்டிக்கிடு. கை நீட்டி வாங்கிருக்கல, எல்லாம் நடக்கும். என்ன வாங்கிருக்க? ஒண்ணு இல்லங்கல்ல, போய் வேண்டிக்கிடு, எல்லாம் நடக்கும். ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. இங்க வாரு, நாளைக்கு நீ நானும் சங்கு மண்டபத்துக்கு போகணுங்கல்ல. ஒண்ணு இருக்குது என் கையில ஒடுத்து அப்படியே சொன்ன கேக்கியால போகணும்ல. என்ன தகராறீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா நாங்க 2 பேரும் விளையாண்டுகிட்டு திரியிறோம். அண்ணே, இந்த கிழவி போய் சொல்லுது. ஏதோ இங்க உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன வேற அடிக்குது, என்னன்னு கேளுங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, சும்மா சொல்லுதா. அண்ணாமலை நீ சொல்லுமா. நாளைக்கு ஏதோ சிவராத்திரியா, என் மனசுல ஏதாவது நினைச்சிருந்தா அது அந்த சங்க மண்டபத்துல போய் சொன்னா அது நடக்குமா? என் மனசுல எதுவுமே இல்லைன்னு சொன்னா அந்த கிழவி கேட்க மாட்டேங்குது, சும்மா உட்காந்து குத்திட்டு இருக்குது. என்ன பண்ற? என்ன பண்ற? அண்ணாமலைக்கு ஏதாவது வேணும்னா அதை வாங்கி கொடுக்க அண்ணங்க நாங்க இருக்கோம். பார், மறுபடியும் நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. அண்ணாமலை நல்ல பொண்ணு, அவளை தவறான பாதையில நீ கூட்டிக்கிட்டு போறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை தொலைச்சு புடுவேன். ஒன்னால டி சொன்ன கேக்கியா? கேட்க மாட்டீங்கல்ல. இங்க வாரு, நாளைக்கு என் பேரே வேற யாரையாவது கண்ணால மூச்சுக்கிட்டு போயிருப்பாரு. சொன்ன கேட்க மாட்டேங்க, எதையும் புரிஞ்சுக்க. அண்ணாமலை, ஆச்சி தான் ஏதோ வளரிட்டு போகுது. சரி வா, நாம இந்த பொம்மையை செய்வோம். சும்மா இருடா. ஆச்சி, சாப்பிட்டியா? உண்மைதானே? சாப்பிட்டியா ஆச்சி? இல்ல, சாப்பிட்ட உடனே சுருட்டு பிடிப்பேல, இப்ப பிடிக்கலையா? ஏன் ஆச்சி பேச மாட்டேங்கிறா? கேட்டு இங்க வா. நீ ஏன் உங்க அண்ணன் கிட்ட கோல் முட்டினவா? நீ எனக்கு பேத்தியுமில்ல, நான் உனக்கு ஆட்சியுமில்ல. எங்கூட பேசாத, போ போ போய். தெரியாம தானே செஞ்சுட்டேன் ஆச்சி. அதுக்கு இந்த பார்ட்டி உனக்கு எனக்கும் எந்த ஒட்டு ஓரமும் இல்லை. எங்கூட பேசாத, போய் போய். ஆச்சி, ஏதோ சிவராத்திரி கோயிலுக்கு போய் சங்கு மண்டபத்துல மனசுல இருக்கிறது சொன்னா நடக்கும்னு சொன்னியே, உனக்காக நான் வரேன். இந்த பார்ட்டி எனக்காக நீ ஒண்ணு வர வேணாம், என் கூட பேச வேணாம், போ. ஆச்சி சரி, எனக்காக தான் நீ வா ஆச்சி. நீ வந்தாதான் அண்ணி வருவாங்க. நாங்க போய் கொஞ்சம் வேண்டணும். இனிமேல நம்ம 2 பேரும் தோழிங்க, சண்டையே போட வேணாம்னா. போற எண்ணத்துக்கிட்டே உங்க அண்ணன் கிட்ட நீ என்ன கோழி முட்டை விட்டவா? அது இல்ல ஆச்சி, நானும் நம்பியும் நந்தி பொம்மை செஞ்சுட்டு இருந்தோமா, அப்ப நீ என்ன சொன்னா எனக்கு ஒண்ணுமே விளங்கல. அதுக்கப்புறமா தான் யோசிச்சு பார்த்தேன். வரியா? என்னட்டி வேண்டுதல்? சரி சரி, இருக்கட்டும். நாம 2 பேரும் தோழிகள் இருக்கட்டும். இங்க பாருட்டி, நாளைக்கு நான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க சாமி முன்னாடி சங்கு மண்டபத்துல போய் நின்று உன் மனசுல இருக்கிற அத்தனை வேண்டுதலையும் அங்கனையே கொட்டிப்பிடு. என்ன? அப்புறம் எங்க அண்ணி வந்தாங்க, அவங்க நின்றுட்டு இருந்தாங்க, நான் மறந்து போயிட்டேன் ஆச்சின்னு உங்க அண்ணி மாதிரி
தலைய சொரிஞ்சுக்கிட்டு பசுமாடு கணக்கா வந்து நிக்காதோ என்னட்டி? ஆச்சினா ஆச்சிதான். இருக்கட்டும் இருக்கட்டும். கேட்டி போய் தூங்கு. ராத்திரி எல்லாம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு கனா கண்டுகிட்டு இருக்காத. போய் தூங்கு, காலையில பேசு. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. நம பார்வதி பதையே ஓம் நம சிவாய சிவாய நம 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 அண்ணாமலையான சிவாய நம அண்ணாமலையான சிவாய நம அண்ணாமலையான சிவாய நம அண்ணாமலையான சிவாய நம சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய நம அண்ணாமலையான சிவாய நம அண்ணாமலையான சிவாய நம சங்கு மண்டபத்துல போய் மனசுலாம் வேண்டிக்க புள்ள. போ, நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆச்சி எனக்கு வெக்கமா இருக்கு. சாமியை வந்து தரிசனம் கொடுப்பீங்கல்ல, சிவாய நம போங்கல்ல. சிவாய நம ஓம் சங்குச்சாமி, எனக்கு உலகநாதனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என் ஆசையை நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். நம்மள ஏய் ஏய் ஈசா மகேசா ஹரஹர சங்கர சாம்ப சதா சிவ ஈசா மகேசா ஈசா மகேசா ஈசா மகேசா. ஆச்சி, அண்ணாமலை எங்க? அண்ணாமலை எங்கன்னு கேக்குறேன். எனக்கு தெரியாதுல. கூட வச்சிருக்கீங்க. மகேசா जगदीश्वर हर महादेवा जगदीश्वर हर महादेवा कैलासवासा महादेवा कैलासवासा महादेवा जगदीश्वर हर महादेवा जगदीश्वर हर महादेवा त्रिभुवन बाबाय साई देवा எங்க போயிட்டீங்க? சொல்லு பிள்ளை. ஜெகதீஸ்வர ஹர மகாதேவா ஜெகதீஸ்வர ஹர மகாதேவா ஜெகதீஸ்வர மகாதேவா தப்பு பண்றேன். உன்னை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. உன் மேல உயிரே வச்சிருக்க அண்ணன் இருக்காரு. ஞாபகம் வச்சுக்க. அண்ணி நான் வாடி போலாம். வேண்டாம், விட்டுடு. தப்பு பண்ற. பெண் பாவம் பொல்லாதது. உன்னை சும்மா விடாது.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.